மறைந்த மதிமுக எம்பி கணேசமூர்த்தியின் குடும்பத்திற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆறுதல் கூறி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வினேஸ்வரன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். ஈரோடு மக்களவை தொகுதி உறுப்பினர் கணேசமூர்த்தி உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில மாரடைப்பு காரணமாக 2 தினங்களுக்கு முன்பாக அவர் காலமாயிருந்தார். அவருடைய மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட பல்வேறு தலைவர்களும் அவருடைய மறைவுக்கு இரங்கல், அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஈரோட்டில் இருக்கக்கூடிய அவல் பூந்துரை பகுதியில் இருக்கக்கூடிய கணேசமூர்த்தியின் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று ஆறுதலை தெரிவித்து வருகிறார். ஈரோடு அவல் பூந்துரையில் மறைந்த மதிமுக எம்பி கணேசமூர்த்தியின் குடும்பத்திற்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார். கணேசமூர்த்தியின் உருவப்படத்திற்கும் முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஈரோடு எம்பியாக இருக்கக்கூடிய கணேசமூர்த்தி அவர்கள் காலமானதை தொடர்ந்து அவருடைய மறைவுக்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அவருடைய குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதலும் அளித்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஈரோடில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு நேரடியாக சென்று அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை இன்றைய தினம் ஈரோடு, நாமக்கல், கரூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் கட்சியினுடைய வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளருக்கும் நேரடியாக பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில் ஈரோடில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கணேசமூர்த்தி மறைவை அடுத்து அவருடைய குடும்பத்தாருக்கு நேரில் சென்று ஆறுதலை தெரிவித்து வருகிறார்.